ஆ காக்காயே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ஹலோ ஹலோ, சுதந்திரப்பையனோட பேரண்ட்ஸுங்களா? ஆமாங்க. நான் ஜெயமி ஸ்கூலில் இருந்தவன் கிளாஸ் டீச்சர் பேசுகிறேங்க. சார் சொல்லுங்கள் சார். என்னங்க 2 நாளாக பையன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை? சார் ஸ்கூல் லீவுன்னு சொன்னான் சார். அவன் அப்படி தாங்க சொல்லுவான். நீங்கள் ஸ்கூல் ஃபோன் பண்ணி கேட்கணுமில்ல. 11வது பரீட்சை முடிஞ்சு 12வது கிளாஸ் நடந்துட்டுருக்குங்க. சார் படிக்கிற பையன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினச்சேன் சார். பையன் படிக்கிற பையன் தாங்க, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கான். அப்பாவை பற்றி எழுத சொன்னால் எங்கள் அப்பா ஒரு சில்ட்ரன் எழுதி வைக்கிறான். சில்ட்ரையா? நாளைக்கு வரப்போ பையனை ஸ்கூலுக்கு கையோட கூப்பிட்டு வந்துருங்க. சார் சரிங்க சார். டேய் நடுப்பையா வாடாங்க. கடனை வாங்கி கஷ்டப்பட்டு இவனை படிக்க வச்சா பொய் சொல்லிட்டு திரியிறான். ஏன்பா சாமி இன்னைக்கு ஸ்கூல் லீவா சாமி? இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் லீவுன்னு தான் நினைக்கிறேன். ஓ நாளைக்கு லீவு. சரி, பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். ஆமாம் காலை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 7 மணி வரைக்கும் படிக்கிறதில்ல, பசி இருக்கும். சும்மா இருப்பா, டென்ஷன் வர மாதிரி. அப்போ நாளைக்கும் லீவு, நாளானிக்கும் லீவு. அப்புறம் என்னையா, ஆதியாரங்களுக்கு புள்ள பொண்டாடி இருக்காது? அவன் என்ன ஜெயில் கைதியா 24 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு? கரெக்டு தான். நாளை நாளைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுசும் லீவு தான். இல்லை இந்த மாதமே லீவு தான். இந்த மாதம் மட்டும் இல்லை சாமி, இந்த வருஷமே உனக்கு லீவு தான். நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாத. சூப்பரு. அந்த கருமெல்லாம் கிடக்கட்டும். ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லு. உங்கள் அப்பாவை பற்றி 2 வரி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ என்ன எழுதுனன்னு மட்டும் சொல்லு. என்ன எழுதுனேன்? நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு சில்ட்ரன் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ தான் உங்கள் ஸ்கூல் வாத்தியார் எனக்கு ஃபோன் பண்ணான். இன்றைக்கி ஸ்கூல் இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் உன்னை பற்றி புட்டு வச்சிட்டான். நான் உன்னை ஒன்றும் செய்யலை. எதுக்கு என்னை சில்ட்ரன் சொன்னேன்? சில்ட்ரனா சுத்த தமிழில் நாணயம்ப்பா. எங்கள் அப்பா ஒரு நாணயமானவர்ன்றது தான் சும்மா லோக்கலாக சில்ட்ரன்னு சொல்லிட்டேன்ப்பா. சாரிப்பா. 3 புள்ளியில் உனக்கு மட்டும் தனியாக செல்லம் கொடுத்து வளர்த்தா பெத்த அப்பனை சில்றங்கிற. நீலாம் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவ, சோத்தில் ரசம்தான் வைப்ப. உன் கதையை இன்னைக்கு முடிச்சிடணும். இந்த வீட்டு பக்கடே வந்துடாத. நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது. சில்ற நான் சொல்கிறேன், சில்ற நான் 2000 நோட்டுறான்.